ஸோ இதுக்கு பேர் என்னது திமுக தான் தூண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? திமுகவோட ஆதரவோடு தான், தூண்டுதல் மட்டும் இல்ல, திமுக ஆதரவு இருக்கிறதுனால தான் எது இந்த மாதிரி இந்து செஞ்சாலும் மதத்துடைய எதிர்ப்பாக இருக்குன்னு நாங்க சொல்ல வரோம். எது செஞ்சாலும் வந்து திமுகவை மட்டுமே குறை சொல்லணும் அப்படின்ற நோக்கத்தோடவே இருக்கீங்க. ஏன்னா வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோவில்கள் வந்து புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகங்கள் நடக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிறைய இந்து கோவில்கள் நிலங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? மேடம், திமுக ஆட்சி பொறுப்பேற்று கும்பாபிஷேகம்லாம் நல்ல கேள்வி கேட்டுங்க. கும்பாபிஷேகம் அது வந்து HRNC இந்து சமய அறநிலையத்துறையினுடைய உண்டியல் வருமானத்திலிருந்து அந்த கோவில் நிர்வாகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பணம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. உங்களை மாதிரி பக்தர்கள் வந்து அங்கே அந்த கும்பாபிஷேகத்துக்குன்னு கொடுக்கக்கூடிய நன்கொடைகளை வச்சு தான் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? கும்பாபிஷேகத்தை வரவேற்கிறோம். பட் கும்பாபிஷேகத்துக்கு நிறைய விஷயங்கள் இளைஞர்கள் இந்த ஆட்டையை போடுறாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு அமைப்பை சார்ந்தவங்க மட்டும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிடலாம் முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு நோக்கத்தோடு வந்து செயல்பட்டு இருக்கோம். இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து ஆகக்கூடிய செலவுகள் அவங்க கோடிக்கணக்கில் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ வந்து நீங்கள் கல்வெட்டில் பொதுக்கிறீங்கன்றதெல்லாம் அதெல்லாம் வந்து அந்த ஆண்டவனுக்கே ஈசனுக்கே வெளிச்சம். ஸோ மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சு தான் கட்டுறாங்க இல்லையா? நன்கொடையை வாங்கிட்டு நீங்கள் வந்து தவறான தகவலை பதிவு பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லை, கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. வரவேற்கிறோம். கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறது இந்து சமய அறநிலையத்துறை செயல்கள் நாங்கள் வரவேற்கிறோம். எந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க? வருமானம் உள்ள கோவிலில் நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில், கரிகாலன் சோழத்தில் கட்டப்பட்ட கோவில், நிறைய கோவில்கள் இது சிதிலமடைஞ்சிருக்கு. எத்தனையோ சிவாலயங்கள் சிதிலமடைஞ்சிருக்கு. அந்த கோவிலை எடுத்து நீங்கள் புனரமைச்சிருக்கீங்களா? அந்த கோவில் எடுத்து நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் எங்களுக்கு தேவை. அந்த இந்த இப்போ நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுற கோவில்லாம் இருக்கு இல்லையா? நீங்கள் HRNC கும்பாபிஷேகம் பண்ணலன்னா கூட அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம், அறங்காவலர் குழு அப்படின்லாம் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் கும்பாபிஷேகம் பண்ண தயாராக இருக்காங்க. எத்தனை இப்போ நூற்றாண்டு காலமாக வந்து வழிபட்ட ஸ்தலங்கள் வந்து இன்றைக்கே வந்து கும்பாபிஷேகம் பண்ணாமல் இருக்குது. உதாரணத்துக்கு திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டையில் இருக்க அபிராமி அம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்காரன் காலத்திலேயே வந்து முலாய பேரரசுகள் அங்கேருந்து சிலைகள்லாம் அப்புறப்படுத்தப்பட்டாங்க. இன்றைக்கே வந்து என்னுடைய நண்பர் ராம ரவிக்குமார் திருப்பரங்குன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நண்பர் ராம ரவிக்குமார் வந்து இன்றைக்கும் அந்த விஷயத்துக்காக குரல் கொடுத்து தான் இருக்கார். அந்த சிலைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கே நீங்கள் அந்த இடத்துல வந்து இன்றைக்கும் இந்த இந்து சமய அறநிலையத்துறையோ திமுக அரசாங்கமோ அங்கே அபிராமி சிலையை அங்கே வைத்து வழிபடுவதற்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு இவரால் முடியுமா? இந்த மாதிரி கோயில் தான் நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணணும். வருமானம் வரக்கூடிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறது நீங்கள் தேவை, அங்கே மக்களே பண்ணிப்பாங்க.